ஹாய் ஹலோ காஞ்சிபுரம் ராஜா. நான் தான் உங்கள் செங்கல்பட்டு ரோஜா. வாங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? வீட்டில் எல்லோரும் நலமா? நான் நலம். நான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் லைக் நன்றி நன்றி மகிழ்ச்சி. வாங்க. என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? செல்வி அக்கா நல்லா இருக்கா? கேட்டதா சொல்லுங்கள். காஞ்சிபுரம் ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன், அதனால் எல்லார்ட்டையும் ஒரு மெச்சூர்டாக இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பதிலை என்னோட குழப்பத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேளுன்னு சொன்னால் கேட்பேன். வரவங்க என்னோட நண்பர்கள் எல்லார்ட்டையும், மெச்சூர்டாக இருக்கிற நண்பர்கள், நான் நம்புகிற நண்பர்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கேள்வியை. கேளுன்னு சொன்னால் கேட்பேன், வேணாம் பதில் தெரியாதுன்னா விட்டுருவேன். கேட்கட்டுமா? என்ன கேள்வி தெரியுமா? பணம் முக்கியமா, உறவுகள் முக்கியமா? உங்ககிட்ட இந்த கேள்வி. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த காலத்தில் இப்போ ஒரு நகை ஒரு பவுனு 70,000 ரூபாய் சம்திங் வருது. இந்த காலகட்டத்தில் பணம் முக்கியமா இல்லை உறவுகள் தான் முக்கியமா? உறவுகள் முக்கியம்னு அங்கேயே இருக்கலாமா, இல்லை பணம் தான் முக்கியம்னு இந்த மாதிரி ஓடி வெளிநாட்டில் உழைக்கிறது நல்லதா, இல்லை காசு பணம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தை குடும்பம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இந்த நிலைமையில் எதை தேர்ந்தெடுப்பீங்க? யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வாரமாக ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன், பெரிய மன உளைச்சலில் இருக்கேன். பார்க்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கொஸ்டின் சொல்லவும் எனக்கான மாற்றங்களை நான் கொண்டு வரேன், தைரியத்தை கொண்டு வரேன், சமாளிக்கிற இதுவை கொண்டு வரேன். அப்புறம் என்ன நடக்குதோ அந்த கடவுள் கையில் இருக்குது. ஈஷா அல்லா, எது நடந்தாலும் நல்லதுக்கே நம்புகிறேன். யோசிச்சுக்கிறேன். இந்த மாதம்லாம் கடக்கட்டும். 5 ரூபாய் சம்பாதித்தாலும் உறவுகள் அருகில் இருந்தால் சம கூட சுகமே. சந்தோஷம், மகிழ்ச்சி. அருமையான பதில், மிக்க மகிழ்ச்சி. இந்த பதில் நான் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறேன். வரும் மாற்றங்கள், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கும் பங்கு இருக்குது. என்னுடைய அன்புக்குரிய காஞ்சிபுரம் ராஜா அவர்களே, சந்தோஷம், மகிழ்ச்சி, சூப்பர், அருமை. நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்கலாம். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சூப்பருங்க. ஓகே, ஐந்து ரூபாய் சம்பாதித்தாலும் உறவுகள் அருகில் இருந்தால் பெரிய